ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஹோம்மேட் ஜாம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ஸு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பின்டு கமெண்ட்ஸில் நான் கொடுத்துட்றேன். இன்னொன்று, இதுக்கு பதிலாக அதை மாற்றிக்கலாமா, அதுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா இந்த ரெசிபிக்கு தேவையே நெல்லிக்காய், பீட்ரூட், ஆப்பிள். நெல்லிக்காயில் லேசாக அந்த துவர்ப்பு இருக்கும் இல்லைங்களா, அதை நமக்கு தெரியாமல் பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப கூட பீட்ரூட்டும் ஆப்பிளும் சேர்த்து தான் ஆகணும். இல்லை நெல்லிக்காயை வேண்டான்னு நினச்சிங்கன்னா மட்டுமே நெல்லிக்காயை எடுத்துகிட்டு கேரட் சேர்த்துக்கோங்க. மற்றபடி இந்த மூணுமே சேர்க்கணுங்க. இந்த மூணையுமே நம்ம ஒன்றாவே ஸ்டீம் பண்ணிக்கலாங்க. ஆனால் இந்த நெல்லிக்காயும் ஆப்பிளும் சீக்கிரமாகவே வெந்துடும் இல்லையா, அதை எடுத்துடுங்க வெளியில். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் பீட்ரூட்டுக்கு தேவைப்படும், அது மட்டும் தனியாக இருக்கட்டும். நான் இங்கே இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கிற ஃப்ரோசன் நெல்லிக்காய் தாங்க யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்லா கழுவிட்டு நான் ஸ்டீம் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன், அவ்வளோதான். இப்போ ஆறுனதுக்கப்புறமா அந்த விதையெல்லாம் எடுத்துடலாம். ஒரு பிளெண்டர் ஜாரில் ஃபஸ்ட்டு அது ரெண்டையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸ்வீட்னராக நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், ப்ரௌன் சுகர், வெல்லம், சர்க்கரை அப்படின்னு. நான் டேட்ஸ் எடுத்துக்கிட்டேன். பிண்டு கமெண்ட்ஸை கொஞ்சம் ஃபுல்லாகவே படித்து பாருங்கள், அதுலேயும் சில டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இப்போது பீட்ரூட்டையும் சேர்த்து அரைச்சாச்சு. இங்கே ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கணுங்க. இதை நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு. ஒரு 1/4 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். அப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டைத்தூள், இது ரெண்டையும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நல்லா திரண்டு இந்த மாதிரி வரும். அப்போது ஒரு பிஞ்ச் உப்பு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் பிளெண்டர் ஜார்லேருந்து பேனுக்கு ஊற்றும் போதே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இனிப்பு பத்தாத மாதிரி தெரிஞ்சதுன்னா அப்போவே அது கூட கொஞ்சமாக வெல்லம் இல்லைன்னா ப்ரௌன் சுகர் நீங்கள் சேர்த்துக்கலாம். டேட் சிரப் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம ப்ரிசர்வேட்டிவாக எதுவுமே சேர்க்கலங்கிறனால 1 மாதம் வரைக்கும் தான் ஃப்ரிட்ஜ்லேயே தாங்கும். இன்னொன்று, இது வந்து ப்ரெட்டுக்கு மட்டும் கிடையாது, சப்பாத்தி, தோசைக்கும் நல்லாயிருக்கும். நான் வந்து ப்ராக்கலியில் அடை செஞ்சுருந்தேன், அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கும். வீட்டில் அவங்களுக்கு பிடிக்காது, அதனால அவங்களுக்கு வீட் ப்ரெட் போட்டு கொடுத்துருவேன். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?